டூப்ளிகேஷன் ரோட்டால் வந்து இந்த பக்கம் திரும்பி வாரம்னு சொன்னால் பழைய இந்த டபுள் டேக்கர் பஸ் ஒன்று நிற்குது பாருங்க. ஒவ்வொரு வீடும் ஒரு வித்தியாசமான டிசைனில் இருக்குது. இதுக்கு இங்கே வீடுகள் புனரமைக்கப்பட்டு வந்துருக்கு கொஞ்சம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் நேயர் விருப்பத்தின் பிப்ரவரி மாதத்துக்கான இடங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா போன முறை நான் வலிக்கிறேக்க ஒரு 2-3 இடம் தான் மிச்சம் இருந்தது. ஒன்று இந்த பாமன்கடை ஏரியா, ரெண்டாவது அந்த சாந்தி விகார் செஞ்சிட்டேன் கடைசியாக ஒரு வீடியோவில். இன்றைக்கு நாங்கள் பாமன்கடைக்கு தான் வந்திருக்கிறோம். பாமன்கடையில் 1-2 இடங்கள், முருகன் பிளேஸ், மற்றது சுவிசுத்தாராம் ரோட், மற்றது பாமன்கடை ரோட் கேட்டிருந்தவே. இப்போ அந்த இடங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதோட முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடம் பார்க்கணும் இன்னும் கமெண்ட்டில் சொல்லாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நான் யாழ்ப்பாணம் போயிட்டு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எங்கேயாவது. அதில் பார்த்துட்டு தான் நான் இந்தந்த இடத்துக்கு போகணுன்னா அடுத்த முறை வரைக்குள்ள வீடியோ போடுறது. அதனால் நீங்கள் மறக்காமல் எந்த வீடியோவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு இந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லி. வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதோட திருவிழா ரோட்டும் கேட்டிருந்தேன். திருவிழா ரோட் அங்கால பார்க் ரோட்டுக்கிட்டே இருக்குது. நான் அங்கால போய்க்கல, அதையும் ஒருக்கா வீடியோ எடுத்து சேர்த்து விட்றேன். இப்போ நாங்கள் பாமன்கடை ரோட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடக்கத்துலேயே ஒரு பெரிய வளவா இல்லாட்டி அந்த கொஃபி ஷாப்புக்கான கார் பார்க் மாதிரியே அதை செஞ்சு வச்சுருந்தாங்க, தெரியலை. இங்கே வீடுகள் புனரமைக்கப்பட்டு வந்துருக்கு கொஞ்சம். நான் நினைக்கிறேன் பழைய வீடுகளை கட்டிட்டா இடுக்கி போட்டு அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது கொண்டு வராங்களோ தெரியல. அந்த முதல் நாங்கள் போன இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய புது அப்பார்ட்மெண்ட்டுகள் வந்து கொண்டிருந்தோம். இப்போ பழைய நான் முதல் சொன்ன மாதிரியே அங்கே இருந்தாங்க. இப்போ வெளிநாடு அப்படி போயினோம்டா அது வித்துருவினோம். அப்போ அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கால இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இடம் ஒன்றும் இருக்குது, ஸ்டீம் பாத் ட்ரீட்மெண்ட் ரெண்டு இருக்குது. பக்கத்துலேயே ராயல் என்ஃபீல்டு இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு போட்டுருக்காங்க. தனியாக ராயல் என்ஃபீல்டு பைக்கு மட்டுமா இல்லாட்டி எல்லாத்துக்குமான்றது தெரியல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ஓர்த்தோபீடிக் அண்ட் ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் நடக்கிற கிளினிக் ஒன்றும் இருக்குது. அதோட இங்கே பிளட்டும் யூரின் டெஸ்ட்டும் எடுக்கலாம் போல், இசிஜியும் எடுக்கலாம், லெபார்ட்ரி ஒன்றும் இருக்குது. ஆனால் என்னென்ன டெஸ்ட் ஃபுல்லாக செய்யலாம்ன்றது தெரியாது. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது இந்த பெயின்ஸ், ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது, எலும்பு சம்மந்தமான இஷ்யூ ஏதாவது இருக்குன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் இல்லை இன்னொரு கராஜும் இருக்குது. ரெண்ட் அ கார். ஓகே, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வாரீங்க, இல்லை கொழும்பில் நிற்க போகிறீங்க, உங்களுக்கு கார் ஒன்று ரெண்டுக்கு வேணுமெண்டா இதில் ஒரு ரெண்ட் கார் இருக்குது. மால்கி ரெண்ட் கார் உண்டு. பழைய இந்த டபுள் டேக்கர் பஸ் ஒன்று நிற்குது பாருங்க. இங்கால கார் ரெண்ட்டுக்கு எடுக்கிற இடம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டேக்கர் பஸ் நிற்குது. இதுவும் ரெண்ட்டுக்கு தான் நிற்குதான்றது தெரியல. டபுள் டேக்கர் பஸ் இப்போ புதுசாக ஒரு டபுள் டேக்கர் பஸ்ஸும் ஓடி தெரியுது. அதில் என்னென்னு சொன்னால் டூரிஸ்ட்டு எல்லாமே ஏற்றி கொண்டு தெரியுற நிறைய கிராஃபிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணி அது வித்தியாசமாக இருக்குது. அது நான் தெய்வலையில் பார்த்துருக்கேன். அப்படி 2-3 பஸ் நிற்கிறாரு. இதில் நிற்கிறதா இந்த சிடிபி பழசு. இதில் ஒரே இருக்கா நான் சின்னல கொழும்புக்கு வரைக்குள்ள ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டபுள் டேக்கரில் போனேன். அதுவும் மேலே போயில கீழான் இருந்தது. இப்போ திரும்ப ஓடிச்சேன்னா ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்க ஆசை. 2 தரம் கண்டேன் நான். ஒருக்கா வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா நடந்து வரைக்குள்ள அது
நார்மலாக பயணிகளை ஏற்றி கொண்டு போனது. இது வந்து டூரிஸ்ட் பஸ். ரெண்டாவது நான் இப்போ 2-3 நாளைக்கு மேலே பார்த்தது டூரிஸ்டோட வந்தது. இது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கு மற்ற இந்த பெர்ஃப்யூம் கடை ஒன்று இருக்குது. நிறைய தனி வீடுகள் மற்ற 1-2 அப்பார்ட்மெண்ட் அப்படி தான். இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் வித்தியாசமாக சின்னண்ணா வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதில் ஒரு வீடு இருக்குது, அதில் டிசைன் வித்தியாசமாக இருக்குது. வெளியால் படி வச்சு அந்த சின்ன சின்ன ஏரியாவாக போகுது. அந்த வீடு நான் நினைக்கிறேன்னா அந்த வீடே அப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே கட்டப்பட்ட வீடு தான். அந்த ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் இவ்வளவு தான் அகலம். இப்போ அதுலேயே உயர்த்தி இருக்கிறாங்க வீடு. இப்போ இது வந்து இந்த ரோட்டால் போய் நாங்கள் ஹெவலக் ரோட்டுக்கு போகலாம். அதே மாதிரி இது அங்கால போய் தெய்வலையில் ஏறுற ஒரு இடமும் இருக்குது. அது என்னென்னா இது ஸ்ட்ரெட்ஃபோர்ட் அவென்யூ உண்டு. இங்கால போன வேண்டாம். அந்த முதல்ல நாங்கள் பெரிஸ்டாக்கு போயிருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பெரிஸ்டா இருக்கிற அந்த ஸ்ட்ரெட்ஃபோர்ட் அவென்யூக்குள்ளே அதுக்கு போகலாம். இதுக்கால வெலை பக்கம் திரும்பி அங்கால அந்த ஆட்டோ திரும்பு தானே, அதுக்குள்ளாலேயே திரும்பி போன வேண்டாம் ஸ்ட்ரெட்ஃபோர்ட் அவென்யூக்கு போகும். வாங்க நாங்கள் இப்போ முருகன் பிளேஸுக்கு போவோம். அதுக்கு போயிட்டு சுவிசுத்தாராம ரோட்டை பார்ப்போம். இப்போ நாங்கள் முருகன் பிளேஸில் இருக்கிறோம். இந்த முருகன் பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்திலேருந்து WA சில்வா மாவட்ட ரோட்டால் நீங்கள் ஹேவலக் ரோட்டுக்கு வருவீங்க. அப்படி வரைக்குள்ள கொஞ்சம் தூரத்தில் இந்த டொமினோஸ் பீஸா வரும். அந்த டொமினோஸ் பீஸாவுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஒழுங்கை போகுது, அதுக்கு அடுத்த ஒழுங்கை தான் இந்த முருகன் பிளேஸ். வாங்க நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். அப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது. அதோட இந்த லேன் முடிஞ்சிடும். முதலாவதாக ஒரு டென்டல் கிளினிக் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரோட்டில் இப்போ இருக்கிறாக்களோ இல்லாட்டி முந்தி வாழ்ந்தாக்களோ தான் இந்த இடத்த காட்ட சொல்லி கேட்டுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு இடம் காட்டணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு எல்லாமே இந்த வீடுகளாக தான் இருக்குது. வாங்க நாங்கள் லேன் கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வித்தியாசமான டிசைனில் இருக்குது. இதுக்கு இது லேன் முடியாமல் இங்கால போய் திரும்புது போல். வாங்க போய் பார்ப்போம். இது நான் நினைக்கிறேன் ஒரே பில்டிங் 4 வீடாக்கி இருக்கிறேன். பழைய காலத்து பில்டிங்காக தான் இருக்கணும். இது மட்டும்தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டும் இல்லை, ஒரு தனி பில்டிங் 4 வீடாக இருக்கிற மாதிரி, இல்லாட்டி 2 வீடாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே இதுக்குள்ளே எல்லாமே வந்து அந்த என்னென்னு சொல்கிறது, பெரிய கட்டிடங்கள், அந்த சுற்றி வர பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு இல்லாமல் ஒரு கணக்கான ஒரு எல்லாமே தனி வீடுகள், பெரிய மரங்கள் அப்படின்னு வித்தியாசமாக தான் இருக்குது. சரி வாங்க நாங்கள் இப்போ சுவிசுத்தாராம ரோட்டுக்கு இப்போ நாங்கள் சுவிசுத்தாராம ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் கோயிலுக்கு பின்பக்கத்தில் போய் நேராக போனோம்னா அது ஃபுல்லாகவே சுவிசுத்தாராம ரோட் இல்லை, போயிட்டு அங்கே இன்னொரு ரோட்டில் இருக்கும். இந்த ரோட் எப்படி போகும்னு சொன்னால் இப்போ இதால் நேராக போய் இடையில் WA சில்வா மாவட்ட ரோட்டுக்கு திரும்பி அங்கே போய் வரும் இந்த ரோட். இந்த ரோட் வந்து கொஞ்சம் பெரிய ரோட் தான். இங்கேருந்து இப்போ மேப்பில் காட்டினா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போகும்ட்டு. வெயிலுக்கு தெரியல,
இப்போ நாங்கள் இவ்விடத்தில் நிற்கிறோம். இருங்க வாரம் லைட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்க்குறேன். இல்லை அது ஃபுல்லுலான் இருக்கு. என்னென்னா இப்போ நாங்கள் இவ்விடத்தில் நிற்கிறோம். இப்படி போய் WA சில்வா மாத்த ரோட்டோட வரும். அவ்வளோத்துக்கு இது ஒரு நீட்டான ரோட் தான். என்னென்னா ஃபுல்லாக போகவே இல்லாது இடைக்குள்ளே கொண்டு போய் காட்டுவோம். இதுக்குள்ள ஒரு பென்சலையும் இருக்கு. இப்போ இதால் நேராக போகிற ரோட்டை எங்கே போய் வருமாண்டா, அந்த நான் சொன்ன மாதிரி சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு அந்த பின்பக்கம் இருக்குது தானே, சாரி பின்பக்கம் அந்த கிரவுண்டு இருக்குது. கிரவுண்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடையால் வந்து ஒரு ரோட் போய் தான் சவோய்க்கு வரும். இப்போ நான் பம்பலப்பட்டியிலேருந்து வரையக்குள்ள டூப்ளிகேஷன் ரோட்டால் வந்து சவோய்க்கு வரும். இப்படி இந்த பக்கம் திரும்பினா சவோய், மற்ற பக்கம் திரும்பினா நேராக இடையக்குள்ளே வார ஒரு ரோட் தான் இந்த ஸ்ரீசுத்தாராம ரோட். இடையக்க வாரண்டு முடியுமாங்க. இப்போ நாங்கள் டூப்ளிகேஷன் ரோட்டால் வந்து இந்த பக்கம் திரும்பி வாரம்னு சொன்னால் சுவிசுத்தாராம ரோட்டால் போய் தான் நாங்கள் WA சில்வா மாத்த ரோட்டில் ஏறுவோம். அதே இங்கால வந்தோம்னா அதே சுவிசுத்தாராம ரோட் இங்கே ஹேவ்லாக் ரோட்டில் ஒன்று ஏற்றும். அப்படியே ரெண்டு பக்கத்தாலையும் மெயினான இடங்களுக்கு கொண்டு போய் ஏற்றுற ஒரு ரோட் தான் இது. ஆமாம், சரியான ஏற்றமாகவும் இருக்குது. இதுக்குள்ளே முக்கால்வாசி இந்த கட்டிடங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே வந்து அங்கால அப்பார்ட்மெண்ட்டுகளும் இடையக்குள்ள ஒரு சில வீடுகளுமா தான் போகுது. இங்கால நல்ல நல்ல அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது இடம் காட்டணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.